வருகின்ற நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய பதிவில் பார்க்க போகும் மகா கணபதியின் 3 மந்திரங்களை நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு ஒவ்வொரு மந்திரமாக சொல்ல வேண்டும். இப்படி செய்ய எதிர்பார்க்காத பணவரவு சங்கடஹர சதுர்த்தி அன்று கிடைக்கும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தீரவும், சங்கடங்கள் தீரவும், விக்னங்கள் அகலவும் விநாயக பெருமானை இந்த 3 நாட்களுமே விரதம் இருந்து வழிபடுவார்கள். விநாயக பெருமானுக்கு பிடித்ததான அவலும், அருகம்புல்லும், கரும்பும், சர்க்கரை பொங்கல், பழ வகைகள், தேங்காய் இவற்றை நிவேதனமாக வைத்து விநாயக பெருமானை வழிபாட்டு செய்து 3 நாட்களுக்கு பிறகு இந்த விரதத்தை முடித்துக் கொள்வார்கள். நீங்களும் இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு விநாயக பெருமானுக்காக விரதம் இருக்க விரும்பினால் பால் மற்றும் பழ வகைகளை 3 நாட்களுமே நாளை தொடங்கி உண்டு விரதம் இருக்கலாம். அல்லது ஒருவேளை மட்டும் உணவை உட்கொண்டும் விரதம் இருக்கலாம். அல்லது குழந்தைகளோ, முதியவர்களோ, உடல்நிலை சரியில்லாதவர்களோ, இப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த விநாயக பெருமானின் 3 மந்திரத்தை 3 நாட்களுமே சொல்ல விரதம் இருந்ததற்கு சமமான பலனை பெறுவதோடு சங்கடஹர சதுர்த்தி என்று எதிர்பார்க்காத பணவரவையும் பெறலாம். முதல் நாள் நாம் சொல்ல வேண்டிய விநாயக பெருமானின் மந்திரத்தை திரையில் பார்க்கலாம். ஓம் வக்ரதுண்ட ஏகதம்ஷ்ட்ராய க்ளீம் க்ரீம் கம் கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா. 2ஆம் நாள் சொல்ல வேண்டிய விநாயக பெருமானின் மந்திரம் ஓம் கணேஷ ருணம் சிந்தி வரேண்யம் ஹூம் நமஹா பட்டு. 3ஆம் நாள் சொல்ல வேண்டிய விநாயக பெருமானின் மந்திரம் ஓம் க்ஷம் ரியூம் க்ஷிப்ர கணபதயே சுவர்ணகேஹே வியவஸ்திதாய சுவர்ணப்பிரதாய க்ளீம் வஷட் ஸ்வாஹா. உங்களால் விநாயக பெருமானுக்காக இந்த 3 நாட்கள் விரதங்கள் இருக்க முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை. இந்த 3 நாட்களுமே வீட்டில் அசைவ உணவை சமைப்பதும் உண்ணுவதும் தவிர்க்க வேண்டும். அதே போல இந்த 3 நாட்களுமே வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பூஜை அறையையும் சமையல் அறையையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் விநாயக பெருமானின் கட்டாட்சத்தால் மகாலட்சுமி வீட்டுக்கு வரும் பொழுது அசுத்தமான வீடாக இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக இந்த 3 நாட்களுமே விநாயக பெருமானின் இந்த 3 மந்திரங்களை சொல்லும் பொழுது பூஜை அறையில் விநாயக பெருமானுக்காக தனியாக ஒரு விளக்கை ஏற்றுங்கள். அவருக்கு பிடித்த உணவான அவல், அருகம்புல், தேங்காய், வாழைப்பழம், சர்க்கரை பொங்கல், கொழுக்கட்டை, இப்படி உங்களால் எந்த பிரசாதம் முடியுமோ அந்த பிரசாதத்தை நிவேதனமாக வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல உச்சக்கட்ட பலனை நம்மால் பெற முடியும். பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.